இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இன்று முதல் கிளாம்பாக்கத்திலிருந்து கூடுதலாக 120 பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் குறித்து வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் 361 பேருந்துகளை இயக்குகிறது. அதேபோல அரசு போக்குவரத்து கழகங்கள் 734 பேருந்துகள் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்தது. இனி இன்றைக்கு மாலையிலிருந்து, இன்னும் சொல்லப்போனால் நாளை காலையிலிருந்து இன்னும் கூடுதலாக 120 பேருந்துகள் எந்த அளவிற்கு மாதாவரத்துக்கு பிரித்து கொடுக்கப்பட்டதோ அதே அளவிற்கான எண்ணிக்கை இங்கிருந்தும் இயங்கும். எனவே இனி கோயம்பேட்டிலிருந்து எந்த எண்ணிக்கையில் பேருந்து இயங்கியதோ அதே எண்ணிக்கையில் இயங்கும். எனவே இனி இந்த வதந்திகளை பரப்ப வேண்டிய தேவையில்லை. ஒரு தனியார் யூடியூப் சேனல் தான் இந்த பிரச்சனை அத்தனைக்கும் காரணம் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் பலருக்கும் அந்த வீடியோவை பரப்பியிருக்கிறார்கள். அது வதந்தி பரப்புவதற்காக திட்டமிட்டு செய்த ஒரு செயலாகத்தான் தெரிகிறது. அது துறை ரீதியான நடவடிக்கை இருக்கும். 12 மணிக்கு மேல் தங்களுடைய பயணத்தை திட்டமிட வேண்டாம் என்பதுதான் நான் வைக்கின்ற வேண்டுகோள். காரணம், அவர்களுக்கும் பாதுகாப்பல்ல, அது மக்களுக்கும் பாதுகாப்பானதல்ல. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.